ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமிபுத்ராய தீமகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத். வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய வாஸ்து முறையில் இந்த ஸ்டோர் ரூம், அதாவது இந்த சேமிப்பறை அப்படின்ற நிகழ்வை வீட்டில் எந்த இடத்துல நம்ம வைக்கணும் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக இந்த சேமிப்பறை அப்படின்றது நிறைய இடங்கள் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, வீடெல்லாம் கட்டிடுவாங்க, எங்கே இடம் இருக்கோ அங்கே இருக்கிற பொருள்லாம் கொண்டு போய் டம்ப் பண்ணுவாங்க. இது சாதகமாக இருக்குமா அப்படின்னா சாதகமாக இருக்காது. இன்னும் சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாடிப்படி போட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அந்த இடத்த வீண் பண்ணாமல் ஒரு புத்திசாலித்தனமாக அந்த இடத்த நம்ம பயன்படுத்தி ஸ்டோர் ரூம் போடலாம் அப்படின்றது நிறைய இடத்துல மாடிப்படிக்கு கீழே ஒரு ரூம் மாதிரி கட்டியிருப்பாங்க. இது பண்ணலாமான்னு இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. இன்னும் சில இடங்களில் கிழக்கு பக்கமாக வச்சுருப்பாங்க, கிழக்கு பக்கமும் வைக்கக்கூடாது. அது பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்காது. இன்னும் சில இடங்களில் தென்கிழக்கு பக்கம் வைப்பாங்க, அதுவும் கரெக்ட் இல்லை. தெற்கு பக்கம் வைக்கிறது அதுவும் கரெக்ட் இல்லை. வடக்கு பக்கம் வைப்பது அதுவும் சரியாக வராது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது சார், வீடு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. அது எது வரைக்கும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் அவங்களுக்கு 4ஆம் பாவகம். ஏன்னா நம்ம பேசுகிறது வாஸ்து பற்றி பேசுகிறோம், வாஸ்து எதுக்கு பார்ப்போம், வீட்டுக்கு பார்ப்போம். இப்போ வீடு அப்படின்ற பாவகம் 4ஆம் பாவகம். அவங்களுக்கு வீட்டில் இந்த 4ஆம் பாவம் அவங்களுடைய ஜாதகத்தில் சாதகமாக இருக்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய நிகழ்வு ஏற்படுத்தாது. என்றைக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவம் அவங்களுக்கு சாதகமாக இல்லையோ, அப்போ இந்த நிகழ்வுலாம் அவங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்போ ஸ்டோர் ரூம் எங்கே தான் வைக்கலாம் அப்படின்றது மாதிரி கேட்கலாம். ஸ்டோர் ரூம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன, ஒரு பொருளை தேக்கி வைக்கிறது தான் ஸ்டோர் ரூம். அப்போ தேக்குதல் அப்படின்னு இந்த டம்ப் பண்ணி ஸ்டாக் பண்ணுறது. அப்போ அந்த தேக்குதலுக்கான காரகத்துவம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருப்பார். அப்போ அந்த சனி பகவான் அவருக்குரிய திக்கு அப்படின்னா மேற்கு திக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம டம்ப் பண்ணி பொருளை வைக்கணும், ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா மேற்கு பக்கம் நீங்கள் ஸ்டோர் ரூம் அமைக்கிறது அப்படின்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நம்ம ஸ்டோர் ரூம் மேற்கு பக்கம் அமைக்கணும் அப்படின்றது தான் இதோட அட்சய இலக்கண பத்ததியோட விளக்கம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்ததி மற்றும் அட்சய வாஸ்து முறைகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுடைமுத்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.